ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா HTML வந்து பார்த்திங்கன்னா ஆட்ரிபியூட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸும் பார்த்தீங்கன்னா பைத்தான் கோர்ஸுக்கும் ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸுக்கான நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சென்டர் பார்த்தீங்கன்னா ஐயம்பேட்டையில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. ஸோ யாருக்காவது டேரக்ட் கிளாஸ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா HTML பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். அதில் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆட்ரிபியூட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஃபார்மை ஒரு எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் விஷுவல் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்கோ அதை நான் லிஸ்ட் படி நான் வச்சுருக்கேன். இதை எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ HTML CSSல எப்படி அப்ளை பண்ணலான்னு இப்போ பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் லைவ் சார் கொடுக்குறேன். ஸோ இதில் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு டேக்லேயும் குள்ளேயும் இருக்கிற இந்த ஃபார் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டைப்பு பிளேஸ் ஹோல்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது ஆட்ரிபியூட்டை தான் மீன் பண்ணும். ஸோ இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மெயினான ஆட்ரிபியூட்ஸ்லாம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலான ஆட்ரிபியூட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வேல்யூன்னு சொல்லியிருக்குது. இதை வேறு நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ இங்கேயும் இங்கேயும் பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு சொல்லியிருக்குது. இந்த வேல்யூ எங்கே யூஸ் பண்ண பண்ணால் ஏதோ ஒரு இன்புட்டில் டிஃபால்ட்டாக அந்த வேல்யூ நமக்கு எப்போதுமே இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸோ இன்புட் டேக்கில் வேல்யூ கொடுத்துட்டு இப்போ ராம் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எப்போவுமே அங்கே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ரன் ஆகும்போது அந்த வேல்யூ இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸோட சீரீஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ இதுலேயுமே நான் வேல்யூ 300 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அது டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணும்போது அந்த வேல்யூ என்னென்னா 300ன்னே எப்போதுமே இருக்கும். ஸோ இதுதான் வேல்யூ. ஸோ அந்த இன்புட்டோட வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் வேல்யூ ஆட்ரிபியூட் மூலமாக பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு. ரெக்வயர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ரெக்வயர்டு நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகுது. ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறேன், டெலிஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னா இப்போது இதில் நம்ம சப்மிட் பட்டன் வச்சுருக்கோம். இப்போது இந்த பாஸ்வேர்டு நீங்கள் மஸ்ட்டு வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஆகக்கூடாது. அப்படின்னா எந்த இன்புட் ஃபீல்டோ ஸோ அந்த இன்புட் ஃபீல்டில் ரெக்வயர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தா அது ப்ளீஸ் ஃபில் தி ஃபீல்டு அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஃபீல்டுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதோ அந்த ஃபீல்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெக்வயர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் இன்புட் இல்லாமல் அது ஃபார்மை சப்மிட் பண்ண விடாது. ஸோ இதுதான் ரெக்வயர் ஆட்ரிபியூட். ஸோ இதே மாதிரி ரீடு ஒன்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி. ஸோ ரீடு ஒன்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ரிபியூட்டில் இருக்க வேல்யூவை யாரும் எடிட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ஷோவாக பார்த்துக்கலாம். அப்படின்னா இதில் ரீட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை எடிட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் என்னது நான் டெலிட் பண்ணுறேன். அப்போ கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் அழுத்திட்டு இருக்கேன், என்னது ஒர்க் ஆகுது. ரீடு ஒன்லி அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ அவங்க என்ன வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் ரீட் ஒன்லி. டிசேபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா எனக்கு சில விஷயங்கள் டிசேபிள் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டேட்டு டைம் இருக்குது, டேட் அண்ட் டைம்னு சொல்லியிருக்குது. அப்போ நான் டேட்டும் டைம் தனித்தனியாக என்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா டேட் அண்ட் டைம் எனக்கு என்னது தேவையில்லை. அப்போ அந்த ஃபார்மை நான் என்ன பண்ணிக்கலாம்னா சாரி அந்த ஃபீல்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் டிசேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த சப்மிட் பட்டன் இருக்குல்ல இதில் உள்ள எல்லா டேட்டாவுமே நான் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு என்னது இந்த பட்டன் எனேபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இதை டிசேபிள் பண்ணிக்கோங்க.
டிசேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா இது டிசேபிளாக இருக்குதும் நம்ம ஸ்கிரிப்ட் மூலமாக இதில் உள்ள வேல்யூவில் எல்லாத்துலேயுமே ஃபீல்டில் வேல்யூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ சில ஃபார்ம்ஸ்லாம் நீ பார்த்துருப்பீங்க, எல்லா வேலையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா சப்மிட்டுங்கிற பட்டனே என்னது எனேபிள் ஆகும். ஸோ அது வந்து நம்ம இந்த டிசேபிள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வேல்யூ, ரெக்வயர், டிசேபிள் பார்த்துட்டோம், ரீட் ஒன்லி பார்த்துட்டோம். ஹிட்டன் அப்படின்னா அந்த அந்த இன்புட் ஃபீல்டே பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரரியாக ஹைட் ஆகிருக்கும். இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் அந்த டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா காலம் தேவையில்லை. அப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹிட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், அது ஹிட் ஆகிடும். ஸோ இது ஹிட்டன்கிற பார்த்தீங்கன்னா வந்து என்னது வெறும் இன்புட் ஃபீல்டுன்னு இல்லை, எந்த ஃபீல்டில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லேபிளையும் நான் ஹிடன் பண்ணுறேன், ஹிடன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு மறைஞ்சு போயிடும். ஸோ இதுதான் ஹிடன். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னது இருக்குது ஆனால் மறைஞ்சிருக்குது. சப்போஸ் இது வந்து நான் டெலீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அட்ஜஸ்ட் ஆகும் பாருங்கள். இப்போ டெலீட் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா மந்த் வந்து மேலே வருது. ஆனால் இது என்ன டிசேபிள்னா ஜஸ்ட் ஷோ ஆகுது, அதுக்கான ஸ்பேஸ்லாம் எடுத்திருக்கும். ஸோ இதுதான் என்னது ஹிடன். ஸோ இந்த ஹிடன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ். ஆட்டோ ஃபோக்கஸ்ங்கிற பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எனக்கு இந்த என்டர் தி மெசேஜ்னு இருக்குல்ல, நான் பேஜை லோட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கர்சர் வந்து இந்த என்டர் தி மெசேஜ் அப்படிங்கிற இதுக்குள்ளே வரணும். அப்படின்னா இது வந்து டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இப்போ சைஸ் எடுத்துறேன். ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கர்சர் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் அந்த கர்சர் எங்கே டிஃபால்ட்டாக இருக்கணுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ அப்போது இது வரைக்கும் நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேக்ஸிமம் லென்த் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மேக்ஸிமம் லென்த், மினிமம் லென்த் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா பாஸ்வேர்டு இருக்குல்ல, பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக 5 டிஜிட் இருக்கணும். மேக்ஸிமம் அதோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 10 டிஜிட் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, என்னது அது கீழேயும் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டு 10, மினிமம் லென்த் கொடுத்துட்டு 5. இப்போ இந்த பாஸ்வேர்டுங்கிற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 4 5 6 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆகும். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா வந்து அது கம்மியாக கொடுத்தா அப்படின்னா என்ன ஆகுது, இந்த மாதிரி மினிமம் கேரக்டரோட அலர்ட் மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் இந்த மேக்ஸிமம் லென்த், மினிமம் லென்த். நீங்கள் அதை தாண்டி என்ட்ரு பண்ணாலுமே நான் ஆகிடும், அது வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸிமம் லென்த்தில் 10க்கு மேலே என்னால் என்ட்ரு பண்ணவும் முடியாது. ஸோ ஓகேவா? மினிமம் லென்த்னா என்னது, நம்ம மினிமம் 3 வரையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இதை நான் ரைஸ் பண்ணுறேன், 1 2 3 கூட சப்மிட் பண்ணால் மெசேஜ் வரும். ஆனால் இதில் மேக்ஸிமம் 10க்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியாது, என்ட்ரு பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் லென்த், மினிமம் லென்த். அடுத்து சைஸ். இப்போ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட்டில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்புட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து குட்டியாகும், இல்லைன்னா என்னது பெருசாகும். 40. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்புட் ஃபீல்டெல்லாம் நீங்கள் வந்து சைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது சின்னது பெருசாகும். அது இல்லாமல் இப்போ இந்த மாதிரி செலெக்ஷன் டேப் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டீம் ஏ, டீம் பி, டீம் சின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் எனக்கு என்னது ஷோ ஆகுது. அப்போ நான் இந்த இடத்துல போய் நான் சைஸ் தரேன், இந்த செலெக்ஷன் டேக் இருக்குல்ல, ஸோ செலெக்ஷன் டேக்கில் போயிட்டு சைஸ் 2 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 இது விசிபிள் ஆகும். இதே 3 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 வேல்யூ வரையும் விசிபிள் ஆகும். ஸோ நான் அதை என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரோல் பண்ணி நான் மற்ற வேலையை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சைஸ் கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டாக அது ஒன்றுலே இருக்கும். ஸோ இதுதான் சைஸுங்கிறது. அடுத்தது மினி மேக்ஸ். இந்த மின் மேக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேஞ்சில் கொடுக்குறது. இப்போது இந்த மாதிரி ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது, இதில் மினிமம் எவ்வளோ வேல்யூ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்பர் ஃபீல்டில் மினிமம் 18,
மேக்ஸிமம் ஒரு 86 கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபீல்டை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 18 தான் ஸ்டார்ட் ஆகும். இது என்ன ஆகாது, 86 தாண்டி போகாது, ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி மினிமம் மேக்ஸிமம் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ரேஞ்சுக்கும் நீங்கள் செட் பண்ணலாம். ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ போடுறேன், கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. இதில் 0 to 200 கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம ஸ்கிரிப்ட் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூவை வந்து எங்கே பண்ணுவோம், இதில் பாஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு 0 to 200 அப்படின்னு இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டெப் வேல்யூ கொடுக்குறேன். ஸ்டெப் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 50-50 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டெப் வேல்யூ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ பாருங்கள், 0, 50, 100, 150, 200. இந்த ஸ்டெப்புங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து என்னது, இது ஒரு ஆட்ரிபியூட்டு. இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு எத்தனையாக இன்க்ரீஸ் ஆகணுமோ கொடுக்கணும். இப்போ நான் ஃபைன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன், 18, அதுக்கப்புறம் என்னது 23. ஸோ இந்த மாதிரி என்னது, இந்த ஸ்டெப் மூலமாக இது எத்தனை கவுண்ட் வரையும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறத நீ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டெப்பு. அக்செப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல்ஸில் கொடுக்குறது. இப்போது இதில் நான் சூஸ் ஃபைல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் உள்ள எல்லா ஃபைல்ஸுமே எனக்கு ஷோ பண்ணுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இல்லை பிஎன்ஜி இந்த மாதிரி இமேஜ் ஃபார்மெட் இருந்தால் போதும். அதில் போய் யாருமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் சம்மந்தமானதையோ இல்லை பிடிஎஃப்ஐயோ என்ன பண்ணிடக்கூடாது, அப்லோட் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த ஃபைல் டேக்கில் அந்த ஃபைல் டேக்கில் அக்செப்ட், ஓகே சாரி, இது வந்து இதில் இருக்குது, ஃபைல் டேக்கில் கொடுக்கணும். ஃபைல் டேக்கில் அக்செப்டில் டாட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இதில் சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் ஷோ ஆகும். உங்களோட சிஸ்டமில் பிடிஎஃப் ஃபைலை மட்டும்தான் இது என்ன பண்ணும், ஷோ பண்ணும். வேறு எந்த ஃபைலையுமே ஷோ பண்ணாது. இப்போது இதுவே நான் ஜேபிஜின்னு மாற்றிட்டேன் அப்படின்னா இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் சூஸ் ஃபைல் கொடுத்து. ஸோ இப்போ என்னது ஜேபிஜி மட்டும்தான் நான் இருக்கும், உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அக்செப்டன்ஸ். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்புள். இந்த மல்டிப்புளுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் அக்செப்டன்ஸ் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த ஃபைலுக்குள்ளேயே நான் சூஸ் கொடுக்குறேன். இப்போ நான் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணி நான் மல்டிபிள் ஃபைலை செலக்ட் பண்ணும் போது அது எனக்கு செலக்ட் ஆகலை. ஒரே நேரத்தில் நான் 5 ஃபைல் உள்ளே நான் வந்து என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்னா என்னால் இதில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இதில் என்னது மல்டிபிள் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ சூஸ் ஃபைல், இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், ஃபைலே நல்லா என்ன பண்ண முடியுது, சூஸ் பண்ண முடியுது. நான் ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே 4 ஃபைல் நான் சேர்ந்தே லோட் ஆகும். இதுதான் மல்டிபிள். இந்த மல்டிப்பிளில் வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் யூஸ் பண்ணலாம். அது பேர் என்ன, இந்த செலெக்ஷன் ஃபீல்ட்லேயும் என்ன பண்ணலாம். இப்போ செலெக்ஷன் ஃபீல்டு இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டு நான் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணி 2 வேல்யூ செலக்ட் பண்ணால் என்னது என்னால் பண்ண முடியல. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணி பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, எனக்கு மல்டிபிள் வேல்யூ செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்ரிபியூட் வீடியோ உங்களுக்கு பற்றி நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். ஸோ நான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.